மார்னிங் மாரியா. சரி, ஆல்ரைட். ஸோ நம்ம வந்து லாஸ்டா இது பார்த்தோம் இல்லையா, மேஜர் கிராப்ஸ், ஏஷியாவோட மேஜர் கிராப்ஸ் பார்த்தோம் நேத்து. இன்னைக்கு வந்துட்டு ஃபிஷிங் இண்டஸ்ட்ரியை பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி ஆப்வியஸா வந்து ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி அதிகமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா மீன் பிடிப்பு. ஏன்னா கடல் வந்து நிறைய கடல் வந்துட்டு ஏஷியா ஏஷியாக்கு ஏஷியா சரவுண்ட் பண்ணி நிறைய கடல் இருக்கு. அதனால ஃபிஷிங் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபிஷிங் இஸ் அ வைட்டல் லைவ்லிஹுட். ஒரு ஒரு நிமிஷம், யாரோ வந்திருக்காங்க. ஓகே. So fishing is a vital livelihood in both seas and inland water. That is, கடல்லையும் நிறைய வந்து ஃபிஷிங் பண்றாங்க. நாட்டுக்கு உள்ள, தட் இஸ் அந்த லேண்ட் கிட்ட உள்பகுதியில நீர் இருக்கும் இல்லையா, ஸோ அங்க தட் சின்ன சின்ன நதிகள்ல எல்லாம் அதுலயும் வந்துட்டு நிறைய மீன் பிடிப்பு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ஏசியாலேயே பாத்தீங்கன்னா சைனா அண்ட் ஜப்பான் லீட் த வேர்ல்ட் இன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த உலகத்திலேயே அதிகமான மீன் எங்க இருந்து வருது? சைனால இருந்தும் ஜப்பான்ல இருந்தும் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டோன்லி சாப் லேக். இது டோன்லி சாப் லேக் எங்க இருக்கு அப்படின்னா கம்போடியால இருக்கு. ஓகேவா? சோ இது வந்து திஸ் இஸ் த ரிச்சஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் சோர்ஸ். சரியா? சோ இது வந்துட்டு ஏரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ வந்து ஏரி மாதிரி இருக்கும். ஓகே. நிறைய மீன்கள் கிடைக்கிற இந்த உலகத்துல, ஐ மீன் ஏசியாலேயே ரொம்ப பெரிய ஒரு ஏரி எது அப்படின்னா டான்லே சால்ட் லேக். ஓகேவா? அடுத்தது வந்து பே ஆஃப் பெங்கால்ல பாத்தீங்கன்னா மேஜர் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் எது? இந்தியா, ஸ்ரீலங்கா, மயன்மார், பங்களாதேஷ். ஓகேவா? அதுக்கப்புறம் மால்டீவ்ஸ் என்டையர் எக்கானமி டிபெண்ட்ஸ் ஆன் ஃபிஷிங். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மால்டீவ்ஸோட எக்கனாமி வந்து எப்படி க்ரோ ஆகுது? மெயினா வந்து ஃபிஷிங்னால தான் க்ரோ ஆகுது. ஓகே. அடுத்தது வந்து பெஹரீன். ஓகேவா? பெஹரீன்ல வந்து பெஹரீன் இஸ் ஃபேமஸ் ஃபார் பேர்ல் ஃபிஷிங். முத்து எடுக்கிறதுல. ஓகே. முத்து மீன் பிடிப்பில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது எது? பெஹரீன். சரியா? இது ஒரு சில பாயிண்ட்ஸ் ஃபிஷிங் இண்டஸ்ட்ரியில இருந்து. அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ்லாம் எது அதிகமா இருக்கு? ஒரு நிமிஷம், சாரி, இந்த டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கு. ஓகே, 1 செகண்ட். ஓகே, ஆல்ரைட். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் பாத்தீங்கன்னா எங்கெங்க நிறைய தொழில், ஐ மீன் இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் இருக்கு, தொழில்துறை மையங்கள் அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனால பாத்தீங்கன்னா மஞ்சூரியன். ஓகே. மஞ்சூரியன் என்ற இடத்துல, ஷங்காய் வுஹான்ல, பீஜிங் ஷெங்யான், அதுக்கப்புறமா வந்து கவுண்டாங் ஹாங்காங். ஓகே. இதெல்லாம் வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஏரியாஸா இருக்கு. ஓகே. இதெல்லாம் மெமரைஸ் பண்ணவே தேவையில்லை, நம்ம அப்படியே கோ த்ரூ பண்றோம் நம்ம புக்ல இருக்கிறதுனால எங்கேயாவது கேட்டுற சான்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஜப்பான்ல பாத்தீங்கன்னா டோக்கியோ, யோகோஹாமா, ஒகாசா, யோட்டோல வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இது நம்மளுக்கு தேவையா இருக்கும். இந்தியால பாத்தீங்கன்னா அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் வந்து மும்பைல, அகமதாபாத்ல, கோயம்புத்தூர்ல, பெங்களூர்ல, சோட்டா நாக்பூர்ல அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஓகே. போக்குவரத்து அமைப்புகள் வந்து எப்படி இருக்கு ஏசியால அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட்வேஸ்ல ஏசியன் ஹைவே. ஓகே. டோட்டலா எவ்வளோ எத்தனை கிலோமீட்டருக்கு ஏசியன் ஹைவே இருக்கு அப்படின்னா 1,41,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஏசியன் ஹைவே இருக்கு. அக்ராஸ் எத்தனை கண்ட்ரீஸ்? 32 கண்ட்ரீஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹைவே எல்லாம். ஓகேவா? சோ எத்தனை கண்ட்ரிக்கு டிராவல் பண்ண முடியும், எவ்வளவு பெரிய ஹைவே இருக்கு பாருங்க. 1,41,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஹைவே இருக்கு அக்ராஸ் 32 கண்ட்ரீஸ். சரியா? அதுக்கப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் ஹைவேஸ் பாத்தீங்கன்னா AH1, இது வந்து டோக்கியோல இருந்து டர்க்கிக்கு போற ஹைவே. எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்கு? 20,557 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்தியால ஸ்டார்ட் ஆகுற ஒரு ஹைவே AH43, ஆக்ரால இருந்து
மட்டாரா ஸ்ரீலங்காக்கு போகிற ஒரு ஹைவே. சரியா? சோ அப்போ இந்த பாயிண்ட்ல வந்து இந்தியாவோட இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால இந்த ஏசியாவோட எந்த ஹைவே இந்தியால இருக்கு அப்படின்னா AH-43 இருக்கு. அது எங்க இருந்து எங்க போகுது? ஆக்ரால இருந்து மட்டாரா. இந்த மட்டாரா எங்க இருக்கு? ஸ்ரீலங்கால இருக்கு. ஓகேவா? சோ இந்தியால இருக்கிற ஏசியாவோட பெரிய ஹைவே இது. ஓகே. அடுத்தது ரயில்வேஸ் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரயில்வேஸும் வந்து இங்க இருக்கு. ஓகே. வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரயில்வே. 1 செகண்ட். ஓகே. வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரயில்வே எது? இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டினா இருக்கும் உங்களுக்கு. சரியா? டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே. இது எவ்வளவு லாங்கா இருக்கு? 9258 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்கு. இது வந்து உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஹைவே இது. சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் நம்ம புக்ல இருக்கிறதுனால இது கேக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. லாங்கஸ்ட் ஹைவே எது? டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே. அடுத்தது வந்து டிரான்ஸ் ஏசியன் ரயில்வே, சிங்கப்பூர்ல இருந்து இஸ்தான்புல் போற ரயில்வே. சரியா? டிரான்ஸ் ஏசியன் ரயில்வே. அடுத்தது சிக்கென்சன் புல்லட் ட்ரெயின் ஜப்பான்ல இருக்கு. சோ நம்ம வந்து புல்லட் ட்ரெயின் நிறைய வந்து ஜப்பான்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சோ ரொம்ப ஃபேமஸான ஒரு புல்லட் ட்ரெயின் வந்து சிக்கென்சன் புல்லட் ட்ரெயின். அது வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போகும் அப்படின்னா 352 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்ல போகுமா. ஓகேவா? சோ அதோட ஸ்பீடும் வந்து இங்க புக்ல கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் இருக்கு இதுல. அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா தமிழ்நாடு அந்த மாதிரி டேட்டா கொடுத்திருந்தாங்களே, நீங்க இந்தியா தமிழ்நாடுக்குன்னு ஒரு தனியா ஒரு பேப்பர் இல்லைன்னா ஒரு 2 A4 ஷீட் எடுத்து வச்சு இந்தியாவோட ஃபேக்ட்ஸ் தமிழ்நாடோட ஃபேக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி லெசன்ல நம்ம போய் படிச்சுட்டே இருந்தோம்னா நீங்க சின்னதா ஒரு A4 ஷீட்ல சின்னதா எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஞாபகம், தட் இஸ் உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் குரூப் 1 குரூப் 2 எழுதுறவங்க மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு உங்க ஆன்சரை என்ஹான்ஸ் பண்றது, உங்க ஆன்சரை நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுற பாயிண்ட்ஸே வந்து இந்த மாதிரி ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் தான். இந்த மாதிரி ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் நீங்க கரெக்டா டேட்டா எல்லாம் போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்ட் பண்றவங்களுக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை வரும். இவங்க படிச்சாதான் நம்ம ஏதாவது நல்லா படிச்சாதான் அதோட ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்மளால எழுத முடியும், டேட்டா எல்லாம் எழுத முடியும். சோ டேட்டா எல்லாம் நீங்க ஆன்சர் ரைட்டிங்ல நிறைய டேட்டா நிறைய ஃபேக்ட்ஸ் எழுதுனீங்கன்னா நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் கரெக்ஷன் பண்றவங்களுக்கு. சரியா? அடுத்தது இந்தியன் ரயில்வேஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் இன் ஏசியால இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ரயில்வே எது? இங்க பார்த்தோம் இல்லையா? வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே. செகண்ட் லார்ஜஸ்ட் வந்துட்டு இந்தியால இருக்கு. அது எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க எனக்கு. எந்த ரயில்வே வந்து ரொம்ப ரொம்ப லார்ஜஸ்ட் அப்படின்னு. எங்க எந்த பிளேஸ்ல இருந்து எந்த பிளேஸ்க்கு போகுது? வேர் இட் இஸ் கோயிங். அது ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க. அடுத்தது வந்து வாட்டர்வேஸ் அண்ட் போர்ட்ஸ். சரியா? சோ சுவிஸ் கெனல் இது நேத்து படிச்சோம். சுவிஸ் கெனல் எந்த 2 கான்டினென்ட்ட வந்து செப்பரேட் பண்ணுது? நேத்து படிச்சோம் இல்லையா? ஏசியாவையும் ஆப்பிரிக்காவையும் செப்பரேட் பண்ற ஒரு இது கனெக்ஷன் மாதிரி அது. ஓகே. சோ சாரி கனெக்ட்ஸ் யூரோப் வித் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியா. ஓகே. சோ நேத்து நம்ம சுவிஸ் கெனல பத்தி படிச்சோம். ரிவைஸ் பண்ணுங்க. நம்ம என்ன ஃபேக்ட் படிச்சோம் சுவிஸ் கெனல பத்தி. ஓகேவா? சோ இது வந்து ஒரு வாட்டர்வே மாதிரி. தட் இஸ் நீங்க யூரோப்க்கு போகணும், சவுத் ஈஸ்ட் ஏசியால இருந்து சவுத் யூரோப்க்கு போகணும், இல்லைன்னா யூரோப் சைட் போகணும் அப்படின்னா நீங்க இந்த சுவிஸ் கெனல் மூலமா போகலாம். சுவிஸ் கெனல் ஒரு வாட்டர்வே. அது வந்து தண்ணி தண்ணி வந்து தட் இஸ் வாட்டர் 2 கான்டினென்ட்டை கனெக்ட் பண்ற ஒரு வாட்டர்வே மாதிரி அது. சரியா? அடுத்தது மேஜர் போர்ட்ஸ் எங்க இருக்குன்னா டோக்கியோ, சங்காய், சிங்கப்பூர், ஹாங்காங், சென்னை, மும்பை, கராச்சி, துபாய். சோ ஏசியாலேயே இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ட்ஸ்ல நம்ம சென்னையும் ஒரு இம்பார்ட்டன்டான போர்ட். சரியா? மும்பை, கராச்சி பாகிஸ்தான்ல இருக்கு, துபாய் கல்ஃப் கண்ட்ரி, அது தெரியும். ஓகேவா? அடுத்தது மக்கள் தொகை எப்படி இருக்கு ஏசியால? பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கான்டினென்ட் எது? ஏசியா தான். தட் இஸ் உலகத்துல இருக்கிற 60% மக்கள் வந்து ஏசியால தான் வாழ்றாங்க.
சரியா? சோ டென்சிட்டி எப்படி இருக்குன்னா 140 ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல 143 பீப்புள் இருக்காங்க. அதுதான் வந்து டென்சிட்டி. அவ்ளோ ஆ, ஆ, மக்களோட தொகை இருக்கு. சரியா? அடுத்தது வந்து சைனா அண்ட் இந்தியா டுகெதர் 3/5 ஆஃப் ஏசியாஸ் பாப்புலேஷன். ஸோ அதுலயும் ஏசியாலயும் எந்த 2 கண்ட்ரில அதிகமான பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாலயும் இந்தியாலயும். ஹை டென்சிட்டி இன் இந்தியா, ஜப்பான், பங்களாதேஷ், சிங்கப்பூர். ஓகே. லோ டென்சிட்டி எங்க இருக்கு, ரொம்ப கம்மியான மக்கள் எங்க இருக்காங்க அப்படின்னா இந்த பாலைவனத்துல இன்டீரியர் டெசர்ட்ஸ்லயும் மலைப்பகுதியிலயும் மக்கள் வந்து ரொம்ப கம்மியான மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? 1 செகண்ட். எஸ், ஏதாவது டவுட்? எல்லாருக்கும் புரியுது இல்லையா? எஸ். ஓகே. அடுத்தது ரிலிஜன் அண்ட் லாங்குவேஜ். ஓகே. ஸோ மேஜரான என்ன மதம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா ஹிந்துவிசம், இஸ்லாம், புத்திசம், கிறிஸ்டியானிட்டி, சிக்கிசம் தான் மேஜரா வந்து ஏசியால ஃபாலோ பண்றாங்க. மைனர் ஃபேத்ஸ் கம்மியா எந்த ரிலிஜன்ஸை ஃபாலோ பண்றாங்கன்னா ஜொராஸ்ட்ரியனிசம், ஜெயினிசம், சின்டோயிசம், கான்ஃபியூ கான்ஃபியூசியானிசம், டொயிசம் இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரில இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலிஜன், பட் ரொம்ப கம்மியா இருக்கு ஏசியால. அடுத்தது வந்து மேஜர் லாங்குவேஜஸ் பாத்தீங்கன்னா மாண்டரின், ஓகே, இங்கிலீஷ், ஹிந்தி, அரபிக், ஜாப்பனீஸ், கொரியன், வியட்நாமீஸ், ஓகே, இந்தோனேஷியன். இது வந்து அதிகமா பேசக்கூடிய லாங்குவேஜஸ் ஏசியால. ஓகே. அடுத்தது எப்படி ஆர்ட், கலை மற்றும் கலாச்சாரம்லாம் எப்படி இருக்கு, ஆர்கிடெக்சர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். So art, architecture and heritage. Okay. So birthplace of Asian civilization. So நிறைய நாகரிகங்கள் வந்து இங்கதான் தோன்றியது. சரியா? இங்கதான் வந்து நிறைய சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மெசபொட்டாமியன் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன். ஸோ அப்போ கண்டிப்பா இதோட ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப பழமையா இருக்கும். தட் இஸ் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஓல்டன் ஸ்டைலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நிறைய வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டும் வந்து இங்கதான் இருக்கு. ஸோ தாஜ்மஹல், இந்தியால இருக்கிற தாஜ்மஹல், கிரேட் வால் ஆஃப் சைனா, இதெல்லாம் வந்து வேர்ல்ட் வண்டர்ஸ். ஓகேவா? ஏசியால இருக்கிற வேர்ல்ட் வண்டர்ஸ். ஓகே. அடுத்தது ஆங்கோர் வாட், கம்போடியால இருக்கிற ஒரு லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள். இது இம்பார்ட்டன்ட். ஓகே. லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள், அதோட பேர் என்னது? ஆங்கோர் வாட், பில்ட் பை கிங் சூரியவர்மன் 2. ஓகே. சோ யாரால கட்டப்பட்டது அது கண்டிப்பா தெரியணும். எங்க இருக்கு அது கண்டிப்பா தெரியணும். அதோட பேர் என்ன அது கண்டிப்பா தெரியணும். சரியா? ஆங்கோர் வாட் கம்போடியால இருக்கிறது லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள். சரியா? அடுத்தது அதர் ஹெரிட்டேஜஸ் எல்லாம் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் நிறைய வந்து ஈஸ்டர்ன் சைட்லயும் சவுத் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஏசியாலயும் நிறைய புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் இருக்கு. நிறைய மசூதிகள், மாஸ்க் இருக்கு வெஸ்ட் ஏசியால. ஏன்னா வெஸ்ட் ஏசியா ஃபுல்லாவே கல்ஃப் கண்ட்ரிஸ் இல்லையா? சோ நிறைய மசூதிகள் இருக்கு. இந்தியன் ஃபோர்ட்ஸ் அண்ட் டெம்பிள். ஸோ இந்தியால பாத்தீங்கன்னா டெல்லி, ஆக்ரால வந்து நிறைய ஃபோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கோட்டைகள்லாம் இருக்கு இல்லையா? சோ அதுவும் வந்து ஏசியாவோட ஆர்கிடெக்சருக்குள்ள வரும். சரியா? அடுத்தது வந்து ஃபுட், டான்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா சாப்பிடக்கூடிய ஃபுட் வந்து ரைஸ் அண்ட் வீட். ஓகேவா? இந்தியால ஐ மீன் மோஸ்ட்லி ஏசியால மேஸ், பார்லி இதெல்லாம் வந்து அதிகமா சாப்பிடுவாங்க. பெவரேஜஸ்ல பாத்தீங்கன்னா டீ, காஃபி, கிரீன் டீ எல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்தது வெஸ்ட் ஏசியால அதிகமா வந்து என்ன சொல்றது, மீட், ஓகே, நான்வெஜ் அதிகமா சாப்பிடுவாங்க. ஹெர்ப்ஸ், சின்ன சின்ன ஹெர்ப்ஸ்னா வந்து மருந்து வகையான யூனோ பிளான்ட்ஸ், அது வந்து ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா வெஸ்ட் ஏசியா தட் இஸ் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து ஆலிவ் ஆயில் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அவங்க சாப்பாட்டுல. சரியா? அடுத்தது வந்து பாப்புலர் டான்சஸ் பாத்தீங்கன்னா டிராகன் டான்ஸ், கபுக்கி ஜப்பான்ல, ராம் தாய் தாய்லாந்துல, பரதநாட்டியம், ஓகே, இந்தியால, தமிழ் தமிழ்நாடுல, ஓகே, கட்டக் ஒரிசா, பாங்க்ரா இந்தியா. இதெல்லாம் பரதநாட்டியம், கட்டக், பாங்க்ரா இது வந்து இந்தியால நிறைய ஃபாலோ பண்ற டான்சஸ். சரியா?
அடுத்தது மியூசிக் பாத்தீங்கன்னா சூஃபி அண்ட் அரபிக் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கு வெஸ்ட் ஏஷியால, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல. சரியா? அடுத்தது வந்து மேஜரான ஃபெஸ்டிவல்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டம் சீசன் இருக்கு இல்லையா? தட் இஸ் அந்த மிட் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இலையெல்லாம் வந்து கீழே விழும் இல்லையா? ஐ எம் நாட் ஷுர் தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல்ஸ் வந்துட்டு நடக்கும். எங்க இலையுதிர் அப்படின்னா காலம் மேம். சாரி இலையுதிர் காலம். இலையுதிர் காலம். ஓகே இலை உதிர்காலம். இலை இலையுதிர் காலம். உதிர் காலம். ஓகே, இலை உதிர் காலத்துல நடக்கிற ஃபெஸ்டிவல் இது மேஜரா வந்து நிலா பேஸ் பண்ண, தட் இஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் மூன். ஓகே, இது மூன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த நாட்டுல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா, தைவான் அண்ட் வியட்நாம்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹோலி அண்ட் பொங்கல், தட் இஸ் பொங்கல் வந்து நார்த் இந்தியால வந்து சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதிகமா வந்து இந்தியால தீபாவளி, பொங்கல், ஹோலி இதெல்லாம் வந்து இந்தியால செலிப்ரேட் பண்ணுவாங்க. சுக்கோத் என்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து இஸ்ராயல்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. லான்டன் ஃபெஸ்டிவல் தைவான்ல. நிறைய பிக்சர்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். தட் இஸ் அந்த ஸ்கைல வந்து லேம்ப் மாதிரி லான்டன்ஸ் ஹேங் ஆகும். ஓகே, அந்த மாதிரி லான்டன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து தைவான்ல நடக்கும். ஓகே, அடுத்தது சாங்க்ரான் ஃபெஸ்டிவல் வந்து தைலாண்ட்ல நடக்குது. ஓகே, அடுத்தது சைனீஸ் நியூ இயர், அப்புறம் தைப்பூசம், வின்டர் லைட் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் வந்து ஏசியால நிறைய இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, அடுத்தது சோ ஏசியா வந்து டோட்டலா நம்ம புக்ல வந்து லாஸ்டா எப்படி கன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா லேண்ட் ஆஃப் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசியால டைவர்ஸ் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வகையான பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. தட் இஸ் மலைப்பகுதியும் இருக்கு, அப்புறம் வந்து சமவெளிகளும் இருக்கு, பீடபூமிகளும் இருக்கு, நிறைய கடலும் இருக்கு, நிறைய நதிகள் இருக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளைமேட் இருக்கு. சோ இந்த கிளைமேட்டும் இடங்களும் மாற மாற மக்களோட அடாப்டேஷனும் மாறும். சோ மக்களும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. சோ நீங்க வந்து ஈஸ்ட் ஏசியால போயிட்டீங்கன்னா சைனா பகுதியில வந்து மக்களோட பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் மக்களை பார்க்கும் போது ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா மக்களை பாக்குறதுலயே டிஃபரன்சஸ் இருக்கும். சைனீஸ் எப்படி இருப்பாங்க, அதே கல்ஃப் கண்ட்ரீஸ்ல மக்கள் எப்படி இருப்பாங்க, இந்தியால மக்கள் எப்படி இருக்காங்க, ரஷ்யால எல்லாத்தோட முகம் தட் இஸ் ஃபேஸோட ஃபீச்சர்ஸே மாறும். எதனால மாறுது அப்படின்னா இந்த நிலத்துல இருக்கிற இந்த ஃபீச்சர்ஸே மாறுறதுனால லேண்ட் ஆஃப் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைவர்சிட்டி இன் லேண்ட் ஃபார்ம், கிளைமேட், பீப்புள், லாங்குவேஜ், ரிலிஜன், கல்ச்சர் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ ஏசியா நம்ம இங்க முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து யூரோப். ஓகே, சோ யூரோப் பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்டு கான்டினென்ட்டா இருக்கு. சரியா? இனிமேலையும் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் தேவைப்படாது. ஆல்ரெடி நிறைய தட் இஸ் உலகத்துல இருக்கிற நிறைய வளங்களை யூஸ் பண்ணி இவங்க சீக்கிரமா டெவலப் ஆயிட்டாங்க. சரியா? அடுத்தது இவங்களோட லொகேஷனும் எக்ஸ்டென்ட்டும் பார்க்கலாம் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்து. ஸோ லொகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட் பாத்தீங்கன்னா யூரோப் இஸ் சிக்ஸ்த் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் பை ஏரியா பட் தேர்ட் லார்ஜஸ்ட் இன் பாப்புலேஷன். சரியா? அதுக்கப்புறம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியோட நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு யூரோப். சரியா? அடுத்தது லாட்டிடியூட் சும்மா பாத்துருவோம், நீங்க மெமரைஸ் எல்லாம் பண்ண தேவையே இல்லை. நம்ம இந்தியாவோட லாட்டிடியூட் தான் நம்ம மெமரைஸ் பண்ணணும். சரியா? லாட்டிடியூட்னல் எக்ஸ்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 34°51' to 81°47'. லாங்கிடியூட்னல் எக்ஸ்டென்ட் வந்து கொடுத்திருக்காங்க. மெமரைஸ் பண்ணவே வேண்டாம், பார்க்கவே வேண்டாம் இந்த பாயிண்ட் எல்லாம். So the prime meridian that is 0 degree, that is இந்த longitude and latitude நம்ம calculate பண்ணும் போது 0 டிகிரின்னு ஒண்ணு இருக்கும். அங்க இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதுதான் லாங்கிடியூட்ஸ் அண்ட் லாட்டிடியூட்ஸ் இப்படிதான் இருக்கும். ஓகே, சோ அந்த 0 டிகிரி இருக்கு இல்லையா, அந்த 0 டிகிரி எங்க பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த யூரோப்ல இருக்கிற கிரீன்விச் என்ற ஒரு சிட்டில, இங்கிலாந்துல இருக்கிற கிரீன்விச் என்ற ஒரு சிட்டில இருக்கிற இந்த 0 டிகிரி வந்து பாஸ் ஆகுது. இந்த 0 டிகிரியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ இந்த பிரைம் மெரிடியனோட 0 டிகிரி வந்து எங்க பாஸ் ஆகுது, கிரீன்விச் இங்கிலாந்துல தான் பாஸ் ஆகுது. சோ யூரோப் வந்து எத்தனை இது என்ன சொல்றது, எத்தனை ஓஷன்ஸால சரவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். நதிகளால சாரி நாட் நதி கிடையாது, என்ன சொல்லுவாங்க, ஓஷன்ஸ், கடல். ஓகே, சோ யூரோப் இஸ் சரவுண்டட் பை ஆர்டிக் ஓஷன் நார்த்ல, அட்லாண்டிக் ஓஷன் வெஸ்டர்ன் சைட்ல. ஓகே,
ஸோ யூரோப், இதுதான் யூரோப் அப்படின்னா நார்த் சைட்ல வந்து ஆர்டிக் ஓஷன் இருக்கு, வெஸ்ட் சைட்ல வந்து அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு. ஓகே, அடுத்தது மெடிட்டரேனியன் அண்ட் பிளாக் சி வந்து சவுத்ல இருக்கு. மெடிட்டரேனியன் அண்ட் பிளாக் சி, மெடிட்டரேனியன் அண்ட் பிளாக் சி சவுத்ல இருக்கு. யுரால் மவுண்டன்ஸ் வந்து ஈஸ்டர்ன் சைட்ல யுரால் மவுண்டன்ஸ்ல இருந்து அது சரவுண்ட் ஆயிருக்கு. சரியா? அடுத்தது டோட்டல் ஏரியா பாத்தீங்கன்னா 10.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஓகே, அடுத்தது இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இட் இஸ் கால்ட் த ஜாயண்ட் பெனின்சுலா பிகாஸ் இட் ப்ரொஜெக்ட்ஸ் இன்டு சி ஆன் 3 சைட்ஸ். ஓகேவா? ஸோ யூரோப்ல வந்து 3 சைட்ஸ் வந்து என்ன இருக்கு இங்க பாருங்க, ஆர்டிக் ஓஷன், இங்க அண்டார்டிக் ஓஷன், கீழே மெடிட்டரேனியன் அண்ட் பிளாக் சி. தட் இஸ் 3 பகுதி வந்து தண்ணி வந்து சரவுண்ட் பண்ணிருக்கு யூரோப்புக்கு. ஒரே ஒரு பகுதியில வந்து லேண்ட், தட் இஸ் மவுண்டன்ஸ் கவர் ஆயிருக்கு. சோ அதனால யூரோப்ப வந்து என்னன்னு சொல்லுவோம், பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவோம். எதை நம்ம பெனின்சுலான்னு சொல்லுவோம்? 3 பகுதி, ஒரு நிலம் வந்து 3 பகுதியா வந்து கடலால சரவுண்ட் ஆயிருக்கு, ஒரு பகுதி வந்து நிலத்தால சரவுண்ட் ஆயிருக்குன்னா அந்த பர்டிகுலர் லேண்ட பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி பார்த்தோம்னா அதுக்கு பேர் என்னன்னா, யூரோப்போட பேர் வந்து ஜாயண்ட் பெனின்சுலா. ஓகே, அடுத்தது யூரோப் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பெனின்சுலா ஆஃப் பெனின்சுலாஸ். ஓகே, சோ யூரோப்புக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய பெனின்சுலா இருக்கு. சோ யூரோப்பும் ஒரு பெனின்சுலா இருக்கிறதுனால யூரோப் பெனின்சுலா ஆஃப் பெனின்சுலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஓகேவா? அடுத்தது பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் யூனியன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கு. ஓகே, சோ இது வந்து யூரோப்பியன் யூனியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூரோப்பியன் யூனியன் பாத்தீங்கன்னா யூனியன் ஆஃப் 27 கண்ட்ரீஸ். இவங்க வந்து ஒரு கமிட்டி மாதிரி, ஒரு குரூப் மாதிரி. ஸோ 27 கண்ட்ரீஸ், யூரோப்ல இருக்கிற 27 கண்ட்ரீஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு யூனியனா சேர்ந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பொருளாதாரம் மற்றும் அரசியல் கோஆபரேஷனுக்காக. ஓகே, ஃபார் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கோஆபரேஷன் 27 கண்ட்ரீஸோட யூனியனை வந்து யூரோப்பியன் யூனியன். நம்மளுக்கு எந்த மாதிரியான கேள்வி வரும் அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன்ல எத்தனை கண்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். 27 கண்ட்ரீஸ். சரியா? அடுத்தது இட் ஹாஸ் காமன் கரன்சி. யூரோப்போட கரன்சி வந்து யூரோ இப்படிதான் இருக்கும். அண்ட் பிளாக் வித் 12 கோல்டன் ஸ்டார்ஸ். ஸோ யூரோப்போட பிளாக்ல பாத்தீங்கன்னா 12 நட்சத்திரம் இருக்கும். ஓகேவா? அடுத்தது நெதர்லாண்ட்ஸ் ஹேஸ் ரீக்ளைம்டு லேண்ட் ஃப்ரம் சி யூசிங் டிக்ஸ். ஒரு நிமிஷம். Okay, the Netherlands has reclaimed land from the sea using diks. Such lands are called as polders. இது இம்பார்ட்டன்ட் ஆன பாயிண்ட். ஓகேவா? சோ நெதர்லாண்ட்ஸ் வந்துட்டு யூரோப்ல இருக்கிற ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கடல்ல இருக்கிற சின்ன சின்ன நிலம் இருக்கும் இல்லையா, நிலத்தை வந்து மீட்டியது. ஓகே, அவங்க வந்து அவங்க கண்ட்ரிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன நிலத்தை வந்து பால்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த கேள்வி வந்து கேட்கலாம். ஏன்னா டிஃப்ரெண்டா இருக்கிற கேள்விகள் வந்து புக்ல இருந்து ஃபேக்ட்ஸா எடுத்து கேட்பாங்க. கொஸ்டின் பேப்பரை டஃபா பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இந்த சாப்டர்லாம் வந்து நிறைய பேர் படிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதோட டைட்டிலே ஏஷியா அண்ட் யூரோப் இருக்கிறதுனால நிறைய கொஸ்டின்ஸ் வராதுன்னு சொல்லி. அந்த கான்செப்டும் கரெக்ட் தான். பட் நம்ம சமச்சீர்ல இருக்கிறதுனால எப்படியாவது வந்து கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சோ அதனால நம்ம இம்பார்ட்டன்டான எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த பிடிஎஃப்ல கன்சாலிடேட் பண்ணியிருக்கோம். ஓகே, சோ ப்ளீஸ் தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணுங்க. 2 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்காது. சோ நம்ம மைண்டுக்கு நல்லா ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா ஒரு கண்டென்ட் வந்து அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஓகே, 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணோம்னா நம்ம மைண்ட்ல வந்து கொஞ்ச நாளுக்கு அது ஸ்டோர் ஆயிருக்கும். சோ நீங்க எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி see that you complete சமச்சீரோட நோட்ஸை வந்து அட்லீஸ்ட் 10 டைம்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமா வந்து யோசிக்க கூட நம்மளுக்கு டைம் இருக்காது. சோ நம்மளுக்கு யோசிச்சு எழுதுற வரைக்கும் நம்மளுக்கு டைம் கிடைக்காது. இந்த வாட்டி குரூப் 2 எழுதுனவங்களுக்கு தெரியும், மேம் டைமே இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா மேத்ஸ் எல்லாம் யோசிச்சு யோசிச்சு போட்டிருப்பீங்க.
சோ யோசிக்கிறதுக்கு நம்ம டைமே எடுக்கக்கூடாது. சோ நிறைய ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம யோசிக்க மாட்டோம். ஓகே. ஆல்ரைட். அடுத்தது வந்து பிசிக்கல் டிவிஷன்ஸ். ஓகே. இயற்கையா வந்து எத்தனை பிரிவுகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யூரோப் ஹேஸ் 4 மேஜர் பிசிக்கல் டிவிஷன்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் ஹைலண்ட், சென்ட்ரல் பிளாட்யூஸ், அல்பைன் மவுண்டன்ஸ், நார்த் யூரோப்பியன் பிளெயின்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ ஒரு சில டைம்ல நார்த் வெஸ்டர்ன் ஹைலண்ட்ஸ் எங்க இருக்குன்னா நம்மளுக்கு தெரியணும் அது யூரோப்ல இருக்கு. சென்ட்ரல் பிளாட்டூ பாத்தீங்கன்னா நம்ம ஏசியாலயும் பார்த்தோம். ஆல்பைன் மவுண்டன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து யூரோப்ல இருக்கு. சரியா? ஓகே. அடுத்தது வந்து ஒவ்வொரு பிசிக்கல் டிவிஷனை பத்தி கொஞ்சம் இம்பார்ட்டன்டா பார்ப்போம். நார்த் வெஸ்டர்ன் ஹைலண்ட்ஸ்ல எந்த எந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னா நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, ஸ்காட்லாந்து, ஐஸ்லாந்து இதெல்லாம் வந்து இருக்கிற ஏரியா எது? நார்த் வெஸ்டர்ன் ஹைலண்ட். சரியா? அதுக்கப்புறம் இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஜார்ட்ஸ். ஓகே. ஜார்ட்ஸ் வந்து நிறைய வந்து இந்த யூரோப்பியன் கான்டினென்ட்டோட கடல்ல வந்து நிறைய ஜார்ட்ஸ் இருக்கு. ஜார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா டீப் நேரோ சி இன்லெட். ஓகேவா? டீப் நேரோ சி இன்லெட் ஃபார்ம் பை கிளேசியர்ஸ். ஐஸ் கட்டிகள் இந்த மாதிரி கீழே வரைக்கும் போற ஒரு ஐஸ் கட்டி இது என்னன்னு சொல்லுவோம்? ஜார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய வந்து யூரோப்ல இருக்கிற கடல்ல வந்து நிறைய ஜார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குட் ஃபார் நேச்சுரல் ஹார்பர்ஸ். ஓகே. ஸோ நிறைய வந்து நேச்சுரல் ஹார்பர் தட் இஸ் என்ன சொல்றது இயற்கை துறைமுகங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நார்வே அண்ட் ஸ்வீடன் பாத்தீங்கன்னா வேர்ல்டு லீடர்ஸ் இன் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. ஓகே. நிறைய ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. ஹைட்ரோ அப்படின்னா என்னது? தண்ணிய வச்சு எலக்ட்ரிசிட்டிய உருவாக்குற ஒரு டெக்னாலஜி. அதுல லீடர்ஸா இருக்கிறவங்க யாரு? நார்வேயும் ஸ்வீடனும். ஓகே. அடுத்தது யூரோப்ல இருக்கிற சென்ட்ரல் பிளாட்யூஸ்ல இது எங்க இருந்து இங்க இருக்குன்னா இது ஸ்ட்ரெச் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஓகே. தட் இஸ் யூரோப்போட ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகுது இது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ள நிறைய வளங்கள் இருக்கு, நிறைய மினரல்ஸ் இருக்கு, நிறைய நதிகள் இருக்கு. ஸோ சென்ட்ரல் பிளாட்யூல இருக்கிற நதிகளோட பேர் பாத்தீங்கன்னா தனாப், ஓகே, தன்யூப், வால்கா, டைகஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா? தேவை கிடையாது, தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? சோ இது தனோப், வால்கா, டேகஸ் இதெல்லாம் வந்துட்டு நதிகளோட பேர். சரியா? அடுத்தது பிளாக் ஃபாரஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்கு? ஜெர்மனில இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. பிளாக் ஃபாரஸ்ட் எங்க இருக்கு? ஜெர்மனில இருக்கு. இந்த பிளாக் ஃபாரஸ்ட்ல எந்த விதமான மரங்கள் இருக்கு அப்படின்னா டென்ஸ் பைன் அண்ட் ஃபிர் ட்ரீஸ். பைன் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பைன் ட்ரீஸும் ஃபிர் ட்ரீஸும் அதிகமா இருக்கிற ஒரு காடு இது. ஓகேவா? சோ நிறைய நதிகளுக்கும் இந்த காடுல இருந்து தான் நிறைய நதிகள் வந்து உருவாகுது. சோ சோர்ஸ் ஆஃப் மெனி ரிவர்ஸா கூட இருக்கு இந்த பிளாக் ஃபாரஸ்ட். சோ பிளாக் ஃபாரஸ்ட் எங்க இருக்குன்னு கேக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஆல்ரைட். அடுத்தது வந்து ஆல்பைன் சிஸ்டம். இப்ப நம்ம பார்த்தோம்னா ஆல்பைன் மவுண்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம என்ன சொல்றது இந்த ஆல்பைன் சிஸ்டம் வந்து ரொம்ப பெரிய ரேஞ்சா இருக்கிறதுனால கிளைமேட் சேஞ்சஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அது என்ன அப்படின்னு அடுத்த கிளாஸஸ்ல நான் சொல்றேன். தட் இஸ் வெதர் ஃபார்ம் ஆகும் இல்லையா? எப்படி வந்து மான்சூன் ஃபார்ம் ஆகுது, எப்படி வந்து மழை பெய்யுது, எந்த மாதிரி ப்ரெஷர்ல சேஞ்சஸ் நடக்குது. ஸோ நம்ம கிளைமேட்டை பத்தி படிக்கிற போது இந்த மவுண்டன் ரேஞ்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ ஆல்பைன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இது செயின் ஆஃப் யங் ஃபோல் மவுண்டன்ஸ் இன் சதர்ன் யூரோப். ஸோ ஒரு கொஸ்டின், நம்ம ஹிமாலயாஸும் பாத்தீங்கன்னா யங் ஃபோல் மவுண்டன்ஸா இல்ல ஓல்டன் மவுண்டன்ஸா? சொல்லுங்க. ஸோ ஹிமாலயாஸ் இஸ் ஆல்சோ அ யங் ஃபோல்ட் மவுண்டன். யங் ஃபோல்ட் மவுண்டன் ஏன் அப்படின்னா அது புதுசா உருவாகுன ஒரு மலை. ஓகேவா? ஸோ ஹிமாலயாஸ் இஸ் ஆல்சோ அ யங் ஃபோல்ட் மவுண்டன். ஸோ அப்போ சதர்ன் யூரோப்ல இருக்கிற யங் ஃபோல்ட் மவுண்டன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பைன் சிஸ்டம். ஓகேவா? நிறைய மேஜர் ரேஞ்சஸ்லாம் வந்து இந்த மலைப்பகுதியில தொடர் ஸ்டார்ட் ஆச்சு. தட் இஸ் முக்கிய மலைத்தொடர்கள் வந்து இந்த ஆல்பைன் சிஸ்டம்ல இருக்கு. இதெல்லாம் ஞாபகம் வைக்க தேவையில்லை. பட் இந்தியாவோட தொடர்கள் நம்ம படிப்போம் அடுத்தது இந்தியாவை பத்தி படிக்கிறப்போ
அந்த தட் இஸ் இந்தியன் மவுண்டன் ரேஞ்சஸ் வந்து கண்டிப்பா மெமரைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது பாத்தீங்கன்னா சீரா, நெவாதா, அப்புறம் பைரீன்ஸ், ஆல்ப்ஸ், அப்பனீஸ், கார்பன்டியான், காக்கேட்டஸ் தீஸ் ஆர் ஆல் மவுண்டன் ரேஞ்சஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இது மவுண்ட் எல்ப்ரஸ், தட் இஸ் 5645 meters. இதுதான் வந்து ஆல்பைன் சிஸ்டமோட ஆல்பைன் மவுண்டன் ரேஞ்சோட ஹையஸ்ட் பீக். ஓகே. மவுண்ட் பிளாங்க், ஓகே, 4807 meters. இது வந்து இதுக்கப்புறம் பெரிய மவுண்டன் பீக், மலை உச்சி. சரியா? ஓகே. அடுத்தது வால்கேனோ பாத்தீங்கன்னா மவுண்ட் எட்னா, மவுண்ட் வெசூவியஸ், மவுண்ட் ஸ்ட்ராம்போலி, இதெல்லாம் வந்துட்டு ஆக்டிவ் வால்கேனோவா இருக்கு மெடிட்டேரியனியன் ரீஜன்ஸ்ல. ஸோ சும்மா தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் இந்தியால தான், கன்சர்ன் டு இந்தியா தான் நம்ம இதெல்லாம் மெமரைஸ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து யூரோப்ல எந்த வால்கேனோ ஆக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்தது நார்த் யூரோப்பியன் பிளேன் பாத்தீங்கன்னா flat fertile land rich in coal and iron. ஸோ நார்த் யூரோப்பியன் பிளெயின்ல அதிகமா வந்து இந்த நிலக்கரிலாம் அதிகமா இருக்கு. மக்கள் தொகையும் வந்து இந்த நார்த் யூரோப்பியன் பிளெயின்ல தான் டென்ஸ் பாப்புலேஷன், மக்கள் தொகையும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது நதிகள் மற்றும் நீர்வழிகள். ஓகே. ஸோ ட்ரைனேஜ்லாம் எப்படி நடக்குது, என்ன ரொம்ப இம்பார்ட்டன்டான எந்த நதி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மேஜர் ரிவர்ஸ் இப்போதான் பார்த்தோம். வால்கா, தன்யூப், ரெயின், ரோன், நேப்பர், தேம்ஸ், போ, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான முக்கியமான நதிகள். ஸோ இதுலயே ரொம்ப பெரிய நதி எது அப்படின்னா வால்கா இஸ் த லாங்கெஸ்ட் ரிவர் இன் யூரோப். ஸோ இந்த ஃபேக்ட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது எங்க போகுது அப்படின்னா காஸ்பியன் சீக்குள்ள போகுது. சரியா? ட்ரெயின்ஸ் இன்டு காஸ்பியன் கடலில், இது வந்து காஸ்பியன் கடலுக்குள்ள இது வந்து ஃபினிஷ் ஆகுது. ஓகே. அடுத்தது தன்யோப் ரிவர் வந்து 10 நாட்டுகளுக்கு, தட் இஸ் இட் இஸ் டிராவலிங் த்ரூ 10 countries, 10 நாடுகள் வழியாக இது வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகே. அண்ட் எந்த ஒரு கடல்ல போய் கலக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் சீல போய் கலக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகே. ஏன்னா ஒரு 10 கண்ட்ரீஸ்க்கு ஒரே நதி வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே. எந்த கடல்ல போய் கலக்குது அப்படின்னா பிளாக் சீல போய் கலக்குது. ஓகே. அடுத்தது யூரோப்பியன் ரிவர்ஸ் அண்ட் நேவிகபிள் அண்ட் யூஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட், இரிகேஷன் அண்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். ஸோ யூரோப்ல இருக்கிற நதிகள்ல வந்து நம்ம டிராவல் பண்ணலாம், நம்ம பயன் பண்ணி, ஐ மீன் வி கேன் டிராவல் அண்ட் கோ. ஓகே. அதுல நம்ம வந்து டிராவல் பண்ணலாம், அந்த மாதிரியான ஸ்மூதான நதி. ஓகே. இப்ப நம்ம ஹிமாலயால இருந்து வர நதிகள்லாம் வந்து ரொம்ப ரஃப்பா இருக்கும். அப்படியே நடுவுல வந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நதிகள்ல நம்மளால டிராவல் பண்ண முடியாது. பட் யூரோப்ல இருக்கிற நதிகள்ல வந்து நம்ம டிராவல்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி வந்து நம்மளால வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணிய வச்சு நிறைய நம்ம எலக்ட்ரிசிட்டி பவரையும் ஜெனரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து கிளைமேட். ஓகே. சோ கிளைமேட் மேஜரா எப்படி இருக்கும் அப்படின்னா சப்டிராபிக்கல் டு போலார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூரோப்பே பாத்தீங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. சோ யூரோப்ல இருக்கிற மேல இருக்கிற ஒரு சில நாடுகளுக்கு வந்து போலார் கிளைமேட் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், ரொம்ப ஹாட்டா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கோல்டா இருக்கும். அந்த மாதிரியான கிளைமேட்டும் இருக்கும். சப்டிராபிக்கல் ஏன்னா வந்து ஈக்குவேட்டருக்கு மேல இருக்கிறதுனால சப்டிராபிக்கல், கொஞ்சம் லைட்டான சம்மர்ஸ், லைட்டான விண்டர்ஸ், அந்த மாதிரி சப்டிராபிக்கல் கிளைமேட்டும் இருந்து போலார் கிளைமேட் வரைக்கும் வந்து ஃபுல் யூரோப்ல பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெடிட்டேரியனியன் சவுத்ல கீழே வந்தீங்க அப்படின்னா யூரோப்ல கிளைமேட் ரொம்ப ஹாட், ட்ரை சம்மர்ஸ், மைல்டு ட்ரை சம்மரா இருக்கும், கொஞ்சம் மைல்டான டெம்பரேச்சர்ல இருக்கும். விண்டர்ஸ் பாத்தீங்கன்னா மழைக்காலம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஓகேவா? வெட் விண்டர்ஸா இருக்கும், நிறைய மழை பெய்யும். ஓகே. அடுத்தது வெஸ்டர்ன் யூரோப்ல எப்படி இருக்கும் கிளைமேட் அப்படின்னா மைல்டா இருக்கும். ரொம்ப 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 சூடாவும் இருக்காது, ரொம்ப குளிர்ச்சியா கூட இருக்காது. அண்ட் ஹியூமிட். ஓகேவா? ஹியூமிட் இருக்கும். ஏன் ஹியூமிட் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் காத்துல வந்து அந்த ட்ரைனஸ் இருக்காது, தண்ணி இருக்கும் அதுல. ஓகே. வெப்பம் இருக்கும். அதுதான் ஹியூமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அந்த ஹியூமிட் கிளைமேட் இருக்கு அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட். ஏன்னா யூரோப்க்கு வெஸ்டர்ன் சைட்ல வந்து நம்மளுக்கு அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு. சோ அட்லாண்டிக் ஓஷனோட மூவ்மெண்ட் இருக்கிறதுனால அங்க வெஸ்டர்ன் சைட்ல கிளைமேட் எப்படி இருக்கு, ஹியூமிடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்தது வந்து சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப். சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப்ல அகைன் ஹியூமட் கான்டினென்டல் கிளைமேட்டா இருக்கு. ஆல்ப்ஸ் மவுண்டன், தட் இஸ் ஆல்பைன் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஆல்ப்ஸ் மவுண்டன் பகுதியில கிளைமேட் வந்து டிவைட் வார்ம் மெடிட்டரேனியன் சவுத் ஃப்ரம் கோல்டு நார்த். ஸோ அந்த மவுண்டன் ரேஞ்ச் ஆல்பைன் மவுண்டன் ரேஞ்ச் இப்படி இருந்துச்சு அப்படின்னா மேல இருக்கிற மவுண்டன் ரேஞ்ச் வந்து ரொம்ப கோல்டா இருக்கும். கீழே மெடிட்டேரியன் சவுத்ல இருக்கிற மவுண்டன் ரேஞ்ச்ல கிளைமேட் வந்து வார்மா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? ஏதாவது டவுட்? எஸ் ஓ நோ ஃபாலோ பண்றீங்களா? எஸ் மேம். ஓகே குட். அடுத்தது வந்து வெஜிடேஷனை பார்ப்போம். வெஜிடேஷன் இயற்கை தாவரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? ஸோ துந்த்ரா ரீஜன் அப்படின்னா மேல, தட் இஸ் கான்டினென்ட்டோட மேல இருக்கிற பகுதியை, போலார் ரீஜனை வந்து துந்த்ரா ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். அங்க அதிகமா பாத்தீங்கன்னா லிச்சன் அண்ட் மாசஸ் அப்படின்னு பிளான்ட்ஸோட பேர் அது. ஓகே, சோ பாசிகள் மற்றும் புல் வகைகள். ஓகே, சோ புரியுதுன்னு நினைக்கிறேன். சோ அதெல்லாம் வந்து அதிகமா இருக்கும் ஆர்டிக் ஏரியாஸ்ல. ஓகே, கான்டினென்ட்டோட மேல இருக்கிற இந்த போலார் ரீஜன்ல. ஓகே, தைகா அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா அது வந்து கானிஃபரஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அங்க அதிகமான பைன் ட்ரீஸ், ஃபர் ட்ரீஸ், ப்ரூஸ் ட்ரீஸ் எல்லாம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த கானிஃபரஸ் ஃபாரஸ்ட் எல்லாம் எங்க இருக்குன்னா நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து அண்ட் ஜெர்மனில இந்த மாதிரி கானிஃபரஸ் ஃபாரஸ்ட் எல்லாம் அதிகமா இருக்கு. ஓகே, டைகா காடுகள். ஓகே, சோ அடுத்தது வந்து மிக்ஸ்டு ஃபாரஸ்ட். ஓகே, மிக்ஸ்டு ஃபாரஸ்டும் இருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் மரங்கள் எல்லாமே சேர்ந்த ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி. பிரீச், ஓக், மேப்பிள் இதெல்லாம் வந்து அதிகமான ட்ரீஸ், அங்க வளர்ற மரங்கள். ஸோ மிக்ஸ்டு ஃபாரஸ்ட் எந்த பார்ட்ஸ்ல அதிகமா இருக்கு? பிரான்ஸ்ல, பெல்ஜியம்ல, யூகேல. அடுத்தது மெடிட்டரேனியன் வெஜிடேஷன், தட் இஸ் ஆலிவ், காக், சீடர் இதெல்லாம் வந்து அதிகமா எங்க வளருது? ஸ்பெயின், இட்டாலி அண்ட் கிரீஸ்ல வளருது. ஸோ கிராஸ்லேண்ட், பெரிய பெரிய புல்வெளிகள் இருக்கிற ஒரு ஏரியா எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் யூரோப் அண்ட் யுக்ரைன் பகுதியில அதிகமா கிராஸ்லேண்ட் இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து எக்கானமி அண்ட் ரிசோர்சஸ் பாத்தீங்கன்னா யூரோப் இஸ் ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ் அண்ட் டெவலப். ஸோ அதிகமா வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ், தொழில்துறைகள் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து ஆல்ரெடி டெவலப்ட் ஆன ஒரு நேஷனா இருக்கு, கான்டினென்ட்டா இருக்கு யூரோப். ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சரும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயமும் வந்து இருக்கு. பட் அதிகமான எக்கானமி எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த மாதிரி இப்போ என்ன சொல்றது தட் இஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வருது. ஸோ அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன கல்டிவேட் பண்றாங்க அப்படின்னா வீட், பார்லி, கோதுமை, பார்லி, ஓட்ஸ், சுகர் பீட், ஓகே, பொட்டேட்டோ, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, ரைஸ் பாத்தீங்கன்னா அதிகமா இட்டாலியில வந்து அக்ரிகல்ச்சர் பண்றாங்க, கல்டிவேட் பண்றாங்க. ஆலிவ்ஸ் அண்ட் கிரேப்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்பெயின் அண்ட் பிரான்ஸ்ல கல்டிவேட் பண்றாங்க. ஓகேவா? ஆல்ரைட். அடுத்தது வந்து டெய்ரி ஃபார்மிங், மிக்ஸ்டு ஃபார்மிங் இதுவும் வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க. டெய்ரி ஃபார்மிங்னா இந்த பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், தட் இஸ் பன்னீர், சீஸ் இதெல்லாம் அதிகமா வந்து இதுவும் இந்த ஃபார்மிங்கும் விவசாயமும் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி ஆப்வியஸ்லி இருக்கும். ஏன்னா 3 பார்ட் வந்து தண்ணி இருக்கிறதுனால அதிகமா ஃபிஷிங்கும் பண்ணுவாங்க. ஸோ எங்க நிறைய ஃபிஷிங் நடக்குது? நார்வே, ஐஸ்லாண்ட், யூகே, நெதர்லாண்ட்ஸ்ல ஃபிஷிங் அதிகமா நடக்குது. அடுத்தது வந்து டாகர் பேங்க். இந்த டாகர் பேங்க் என்ற இது என்னது? ஃபிஷிங் ஏரியா. சரியா? இது ஒரு ஃபிஷிங் ஏரியா, நார்த் சீல இருக்கிற ஒரு ஃபிஷிங் ஏரியா. யூரோப்ஸ் மேஜர் ஃபிஷிங் கிரவுண்ட் இது டாகர் பேங்க். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கலாம். ஓகே, அதிகமா இண்டஸ்ட்ரீஸ்ல எந்த டைப்பான இண்டஸ்ட்ரீஸ் பண்றாங்கன்னா ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்றது, ஷிப், கப்பல் பில்ட் பண்றது, கப்பல் செய்யறது, மோட்டார் வெஹிக்கிள்ஸ், நிறைய கார்லாம் வந்து ஜெர்மனில மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஏர்கிராஃப்டோட பார்ட்ஸ், நிறைய மெடிசன்ஸ், பார்மாசூட்டிகல்ஸ்லாம் வந்து அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிகமா இருக்கு. ஸ்பெஷாலிட்டி குட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான, ரொம்ப ஸ்பெஷலா யூரோப்ல இருந்து வர பொருட்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஸ்விஸ் வாட்சஸ் இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க யூஸ் பண்ற வாட்ச் வந்து பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பாரிஸ்ல இருந்து வர பெர்ஃப்யூம்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இட்டாலியன் ஃபேஷன், ஓகே, அவங்க இட்டாலியன் யூஸ் பண்ற துணிகள், ஓகே, ஸ்வீடிஷ் கிளாஸ், நம்ம கூலர்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா, சன் கிளாஸஸ், அந்த கிளாஸஸ் இல்லைன்னா நம்ம பில்டிங்ல யூஸ் பண்ற கிளாஸ் எல்லாம் வந்து அதிகமா ஸ்வீடன்ல வந்து செய்யறாங்க. ஓகே, சோ எக்கனாமிய பத்தி பார்த்தாச்சு. அடுத்தது பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 9.7% வேர்ல்டோட பாப்புலேஷன் யூரோப்ல இருக்கு. ஓகே, டென்சிட்டி 34% பர் கிலோமீட்டர். ஏஷியா 143% பர் கிலோமீட்டர். இது பாத்தீங்கன்னா 34% பர் கிலோமீட்டர். ஸோ அப்போ நினைச்சு பாருங்க, நம்ம நாட்டிலையும் அவங்க நாட்டிலையும் எப்படி இருக்கும் கூட்டம் அப்படின்னு. ஸோ மொனாக்கோ வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்கிற ஏரியா, ஐஸ்லாண்ட் வந்து லோவஸ்ட் பாப்புலேஷன் இருக்கிற ஏரியா யூரோப்ல. ஹை டென்சிட்டி, நிறைய மக்கள் வந்து எங்க போய் வாழ்றாங்க அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ்லயும் நிறைய நிலக்கரியெல்லாம் இருக்கிற ஏரியால வந்து வாழ்றாங்க. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாரிஸ், லண்டன், பெர்லின்லாம் வந்து மக்களோட தொகை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கல்ச்சர், ரிலிஜன் அண்ட் லாங்குவேஜ். ஸோ மோஸ்டா ஃபாலோ பண்றது பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி. அது தவிர்த்து வேற மதம் என்ன இருக்கு அப்படின்னா இஸ்லாம், ஜுடையிசம், சாரி ஹிந்துவிசம் அண்ட் ஜுடையிசம். ஜுடையிசம்னா ஜூஸ் ஃபாலோ பண்ற ரிலிஜன், ஹிந்துவிசம் தெரியும், இஸ்லாம் தெரியும் இல்லையா. ஸோ இந்த 4 மதங்கள் மட்டும்தான் அங்க அதிகமா ஃபாலோ பண்றாங்க. லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா யூரோப்லனா இங்கிலீஷ் தான் அதிகமா மேஜரா பேசுவாங்க. பிரெஞ்சுல வந்து பிரான்ஸ்ல பிரெஞ்சு பேசுவாங்க, ஸ்பெயின்ல ஸ்பானிஷ், போர்ச்சுகல்ல போர்ச்சுகீஸ், இட்டாலியில இட்டாலியன், ஜெர்மனில ஜெர்மன், ரஷ்யால ரஷ்யன், ஸ்லோவாக் இதெல்லாம் வந்து அதிகமா யூஸ் பண்ற மொழிகளா இருக்கு. ஓகே ஓகே சாரி just a minute. எல்லாருக்கும் கேக்குதுல்ல? Ma'am. Not able to cut this call. 1 second. மேம் கேக்குது. Okay. Okay. அடுத்தது ஆர்ட், ஆர்கிடெக்சர், ஃபுட் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் பார்ப்போம். ஆர்ட் பாத்தீங்கன்னா நிறைய மாஸ்டர் பீசஸ் இருக்கு. நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம், ரொம்ப ஃபேமஸான பில்டிங்ஸ்லாம் இருக்கு யூரோப்ல. கொலோசியம், ஆக்ரோபோலிஸ் இதெல்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸ். ஈஃபல் டவர் பாரிஸ்ல, பிக் பேன், மோனாலிசாவோட பெயிண்டிங், பீசா டவர் இதெல்லாம் வந்து மாஸ்டர் பீஸ் ஆஃப் யூரோப். ஓகே, ஃபுட்டு பாத்தீங்கன்னா அதிகமா பிரெட் சாப்பிடுவாங்க, பீட்சா இந்த மாதிரி பிரெட் எல்லாம் அதிகமா சாப்பிடுவாங்க. மீன், ஃபிஷ், மீட், பொட்டாட்டோஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் தட் இஸ் சீஸ் இதெல்லாம் வந்து அவங்க அதிகமா சாப்பிடுவாங்க இல்லையா. அடுத்தது ஃபெஸ்டிவல்ஸ் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஈஸ்டர், குட் ஃப்ரைடே இதெல்லாம் வந்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரெடென்டோர், டொமேட்டினானா அந்த தக்காளி வச்சு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கும், எஸ்பெஷலி ஸ்பெயின்ல. அந்த ஃபெஸ்டிவலை டொமேட்டினா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கார்னிவல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்கும். ஓகே, ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுட்பால், ரக்பி, பாஸ்கெட் பால், ஐஸ் ஹாக்கி, ஸ்கீயிங் இதெல்லாம் வந்து அதிகமா பிராக்டிஸ் பண்ற ஸ்போர்ட்ஸ். அது இல்லாம புல் ஃபைட்டிங் வந்து ஸ்பெயின்ல ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ட்ரெடிஷ்னல் கேம் புல் ஃபைட்டிங். ஓகேவா. ஸோ நம்ம ஜல்லிக்கட்டு மாதிரி. ஓகே, ஜல்லிக்கட்டுல வந்து தட் இஸ் மனுஷங்கள் வந்து அந்த மாடை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இங்க என்னன்னா 2 மாட்டை வந்து சண்டை போட வைப்பாங்க புல் ஃபைட்டிங். நாங்க காக் ஃபைட்டிங், ஹென் ஃபைட்டிங்லாம் இங்க இருக்குல்ல தமிழ்நாடுல, அந்த மாதிரி புல் ஃபைட்டிங் இருக்கு அங்க. ஓகே, சோ இப்போ வந்து ஏசியாவையும் யூரோப்பையும் சின்ன ஒரு கம்பேர் பண்ணிருக்காங்க. ஏசியா பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட், யூரோப் வந்து ஸ்மால் ஆனாலும் டெவலப்டா இருக்கு. ஏசியா பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டர்ல இருந்து போல்ஸ்க்கு போகுது. யூரோப் பாத்தீங்கன்னா சப்டிராபிக்கல் ரீஜன் தட் இஸ் டெம்பரேட் ஜோன்ல இருக்கு. அப்புறம் வந்து
யூரோப்பையும் ஆப்பிரிக்காவையும் செப்பரேட் பண்ற ஒரு பகுதி எது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரால்டர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிப்ரால்டர், ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரால்டர். ஓகே, யூரோப்பையும் ஆப்பிரிக்காவையும் செப்பரேட் பண்ற ஒரு பகுதி. அப்புறம் இம்பார்ட்டன்டான பெனின்சுலாஸ்லாம் வந்து எது யூரோப்ல பாத்தீங்கன்னா ஸ்காண்டினேவியன், ஐபீரியன், இட்டாலியன், பால்கன். இதெல்லாம் சும்மா படிச்சா போதும். யூரோப்ல அதிகமா பாலைவனங்கள்லாம் இல்ல, ஏசியால நிறைய பாலைவனங்கள் இருக்கு. ஓகே, கிளைமேட் பாத்தீங்கன்னா யூரோப்ல மெடிட்டேரியனியன் கிளைமேட், ரொம்ப மைல்டான ஒரு கிளைமேட் இருக்கும். ஏசியால பாத்தீங்கன்னா மான்சூன் கிளைமேட், அதிகமா மழை பெய்யும், காத்தடிக்கும், எக்ஸ்ட்ரீம் சம்மர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளைமேட்டை மான்சூன் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். மினரல்ஸ், தட் இஸ் நிறைய வளங்கள்ல பாத்தீங்கன்னா ஏசியால அதிகமான வளங்கள் இருக்கும், யூரோப்ல இருக்கும், பட் லிமிட்டான வளங்கள் இருக்கு. இருந்தாலுமே அங்க வந்து நிலக்கரியும் அயன், இரும்பு வந்து அதிகமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னா ஏசியாவோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தொழில் விவசாயம். ஓகே, என்ன அதிகமா உற்பத்தி ஆகுது அப்படின்னா ரைஸ் அண்ட் லப்பர் வந்து ஏசியால அதிகமா இது பண்றாங்க, விவசாயம் பண்றாங்க. ஆனா யூரோப்ல ஆலிவ்ஸ், கிரேப்ஸ், வீட் இதெல்லாம் வந்து அதிகமா யூரோப்ல வளருது. ஓகே, ஆக்குபேஷன் பாத்தீங்கன்னா ஏசியால பிரைமரி ஆக்குபேஷன், பிரைமரி அப்படின்னா விவசாயம். ஓகே, வந்தா பிரைமரி ஆக்குபேஷன்ல வந்து விவசாயம் வரும். செகண்டரி, தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்லாம் வந்து யூரோப்ல அதிகமா பண்றாங்க. அதனால யூரோப்ல செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆக்குபேஷன் யூரோப்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க வந்து நம்ம சாப்டர் ஏசியா அண்ட் யூரோப் வந்து முடிஞ்சுது. சரியா? அடுத்த சாப்டர் பாத்தீங்கன்னா குளோப் அண்ட் லாட்டிடியூட்ஸ். ஓகே, இது வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு டாபிக், கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். லாட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்னா என்ன நம்மளுக்கு தெரியணும். ஓகே, இந்த சாப்டர்ல வந்து நிறைய ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ப்ளீஸ் பி மைண்ட்ஃபுல் அண்ட் மார்க் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சின்னதா எழுதி வச்சுக்கோங்க, இல்ல இந்த நோட்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நோட்ஸை டவுன்லோட் பண்றதுக்கு நான் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, அது பண்ணிக்கலாம். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்லல்ல, we can move forward இல்லையா? No doubt. ஓகே ஓகே. அடுத்தது வந்து இப்ப நம்மளோட பிளானட்டை பத்தி பார்ப்போம். அவர் பிளானட் அர்த், அதோட ஓவர் வியூ பாக்குறீங்களா? அர்த் வந்து சூரியன்ல இருந்து 3வது பிளானட். ஓகே, தேர்ட் பிளானட் ஃப்ரம் த சன். அடுத்தது அர்த்ல மட்டும்தான் வந்து உயிரினங்கள் வாழ்றாங்க. இட் இஸ் தி ஒன்லி பிளானட் known டு சப்போர்ட் லைஃப். ஓகே, எர்த் லுக்ஸ் லைக் a huge sphere when seen from space. ஸோ மேல ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ரவுண்ட் சர்க்கிள் ஸ்பியர் மாதிரி வந்து எர்த் வந்து தெரியுதா. ஓகே, அடுத்தது பிகாஸ் we live on small part of it, we cannot see the entire earth at once. ஸோ நம்ம எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறதுனால நம்மளால எர்த்தோட சைஸ் வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது குளோப். குளோப் என்னது? இந்த அர்த்தோட ஒரு மாடலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், குளோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த குளோபை எதுக்காக நாங்க வந்து இன்வென்ட் பண்ணோம், எதுக்காக உருவாக்கணும் குளோப அப்படின்னா, இந்த அர்த்த பத்தி, அர்த்ல இருக்கிற பிளேசஸ பத்தி டீட்டெயில்டா படிக்கிறதுக்கு அர்த்தோட ஒரு மாடலா நம்ம வந்து குளோப செஞ்சிருக்கோம். ஓகே, வாட் இஸ் குளோப்? குளோப் இஸ் a 3-dimensional miniature model of earth made to scale. தட் இஸ் எர்த் பெருசா இருந்துச்சுன்னா அதே மாதிரி சின்னதா நம்ம பண்ணி, இப்போ அதுல என்னென்ன பகுதி எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதோட சின்ன மாடல் தான், தட் இஸ் அதோட ஸ்மால் சைஸ் மாடல் தான் குளோப் அப்படின்னு சொல்றாங்க. சோ குளோப்ல என்ன தெரியும், எத்தனை கான்டினென்ட்ஸ் இருக்கு, எங்கெல்லாம் வந்து பெருங்கடல்கள் இருக்கு, பெரிய கடல்கள் இருக்கு, எங்கெல்லாம் கண்ட்ரீஸ் இருக்கு, அவங்களோட எக்ஸாக்ட் லொகேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம குளோப யூஸ் பண்றோம். சரியா? அடுத்தது the globe helps us to understand earth's shape, rotation, latitude and longitude. so earthோட ஷேப் எப்படி இருக்கும், earth எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியுது. longitude and latitude வச்சு நம்ம எக்ஸாக்ட் லொகேஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so the first globe was made by Greeks in around 150 AD. ஓகேவா? அடுத்தது வந்து ஷேப் ஆஃப் எர்த். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எர்த் வந்து ஒரு சர்க்கிள், ஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடாது. எர்த்தோட ஷேப்புக்கு ஒரு
பேர் இருக்கு. அது என்னன்னு சொல்லுவோம்னா ஜியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். இம்பார்ட்டன்ட். தி ஷேப் ஆஃப் எர்த் இஸ் எப்படி இருக்கு? ஜியாய்டு ஷேப்ல இருக்கு. ஓகே, இம்பார்ட்டன்ட். இது வந்து நிறைய ஒரு சில எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஜியாய்டு தான் எர்த்தோட ஷேப். ஜியாய்டு அப்படின்னா என்னன்னா, த எர்த் இஸ் ஆல்மோஸ்ட் ஸ்பெரிக்கல், ரவுண்டா தான் இருக்கும், பட் ஸ்லைட்லி ஃபிளாட்டன்ட் அட் த போல்ஸ். இந்த போல்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி இப்படி இருக்காம். ஓகே, அண்ட் பல்ஜ் அட் த ஈக்குவேட்டர். ஸோ இங்க நடுப்பகுதியில வந்து அப்படி பல்ஜ் ஆன மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷேப்பை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஜியாய்டு அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த ஜியாய்டோட மீனிங்கே என்னன்னா அர்த் மாதிரியான ஒரு ஷேப், எர்த் ஷேப்டு அப்படின்னு ஒரு மீனிங் இந்த வேர்டு ஜியாய்டுக்கு. புரியுதா? அர்த் மாதிரியான ஒரு ஷேப்பை வந்து ஜியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மோஷன் ஆஃப் எர்த் அண்ட் குளோப். எர்த் எப்படி சுத்துது அப்படின்னு நம்ம வந்து குளோப்ல அந்த அந்த மோஷனை பார்க்க முடியும். அந்த ரொட்டேஷனை வந்து குளோப்ல நம்மளால பார்க்க முடியும். சோ எல்லாரும் ஒரு குளோப் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் குளோப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் நம்புறேன். இப்போ உங்களுக்கு இப்படியே நம்ம இதுலயே பார்க்கலாம். ஜஸ்ட் a minute. ஓகே, இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியும். அமேசான்குள்ள போயிடுச்சு. ஐ திங்க் தெரியுது. ஓகே, சோ இது தெரியறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் குளோப் தெரியுது இல்லையா? சோ சர்க்கிளா தான் இருக்கு, பட் ஒரு வகையா டில்ட்டா இருக்கு. தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டில்ட் உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஓகே, இங்க சாரி, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 டிகிரி தெரியுது இல்லையா? இந்த 0 டிகிரிய ஓகே, எல்லாரும் இந்த குளோப் மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, சோ லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். சாரி, இது இருக்கு. ஓகே, just give me 1 minute. Just got பண்ணிடு. ஒரே நிமிஷம். ஓகே, சோ குளோப் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து இனிமேல் வர கண்டென்ட்லாம் உங்களுக்கு புரியும். சோ அதுதான். ஓகே, இது பார்த்துட்டோம். ஜியாய்ட் பார்த்துட்டோம். The earths rotate on its axis from west to east once every 24 hours. இப்போ நம்ம குளோப் பார்த்தோம் இல்லையா? அந்த குளோப் எப்படி இருந்துச்சு? இப்படி இப்படி இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி. கரெக்ட். சோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணப்போ எப்படி ரொட்டேட் ஆகும்னா வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டர்ன் சைடுக்கு ரொட்டேட் ஆகுது every 24 hours. It revolves around the sun 365 and a quarter days
causing seasons. Okay, சூரியன் இங்க இருக்கு, எர்த் வந்து இங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூரியனை சுத்திட்டு வர்றது வந்து என்னன்னு சொல்லுவோம், ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தன்னை சுத்துறது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட அதோட ஆக்சஸ் மூலமா தன்னை சுத்துறது என்னன்னு சொல்லுவோம், ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொட்டேஷன்னால நம்மளுக்கு என்ன வருது, டே அண்ட் நைட் வருது. ஓகே, ரெவல்யூஷன்னால நம்மளுக்கு என்ன வருது, சீசன்ஸ் வருது. ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரெவல்யூஷனுக்கு 365 பிளஸ் ஒரு குவார்டர் நாள் தேவைப்படுது. ஓகே, ஸோ எர்த்தோட ஆக்சஸ் இஸ் tilted at an angle of 23.5 degree. ஸோ இந்த ஆக்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி டில்ட்டா இருக்கு. ஸோ நம்ம குளோப் பார்க்கும்போது தெரிஞ்சது நம்மளுக்கு கொஞ்சம் பெண்டா இருக்கு இல்லையா, அது பெண்ட் ஆகுற ஆங்கிள் என்னது, 23.5 degree. ஓகே, சிமிலர்லி குளோபையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த மாதிரி டில்ட் பண்ணிருக்கோம். அந்த இன்க்ளினேஷன்ல நம்மளுக்கு எர்த்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரே ரீசன்னால நம்ம குளோபையும் அந்த மாதிரி டில்ட் பண்ணி செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஆஸ்ட்ரானமர்ஸ். ஆஸ்ட்ரானமர்ஸ்னா வந்து ஸ்பேஸை பத்தி படிக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் ஆஸ்ட்ரானமர் ஆரியபட்டா அவர் என்ன சொன்னாருன்னா, stars appear to move westward due to earth rotation. ஸோ இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து வெஸ்ட் சைடு மூவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. நம்ம பூமியில இருந்து பார்க்கும் போது நட்சத்திரங்கள் வந்து வெஸ்டர்ன் சைடு மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. எதனால அப்படின்னா, அர்த்தோட ரொட்டேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஆஸ்ட்ரானமர், கிரீக் ஆஸ்ட்ரானமர் டாலமி, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் தான் ஃபர்ஸ்ட் லாட்டிடியூடும் லாங்கிடியூட்னல் லைனை மேப்ல வரைஞ்சாரு. லாட்டிடியூட் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன்ஸை வந்து குளோப் மேல இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரெயிட் லைன்ஸை லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நீளமா இருக்கிறத லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். டாலமி தான் வந்து முதலா லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் லைன்ஸை வந்து மேப்ல வரைஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது லைன்ஸ் ஆன் குளோப். ஸோ இந்த லைன்ஸை வந்து ஆக்சுவலா ரியல்ல இந்த லைன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியல்ல வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் கிடையாது. இது வந்து இமேஜினரியான லைன்ஸ். இமேஜினரி லைன்ஸ் drawn horizontally vertically குளோப்ல வரைஞ்ச இமேஜினரி லைன்ஸ் இது. ஓகே, இந்த லைன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலரான லொகேஷன் பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட எக்ஸாக்ட் லொகேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல எந்த நாடு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அந்த மாதிரி அதை கால்குலேட் பண்றதுக்கு இது கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த லைன்ஸ், இந்த இமேஜினரி லைன்ஸ் வச்சுதான் நம்ம வந்து டைமையே கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இந்த ஹாரிசான்டல் லைன்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஹாரிசான்டல் லைன்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைன்ஸை வந்து லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி லாங் லைன்ஸ் வந்து லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஓகே, இப்போ அடுத்தது latitudes எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா, latitudes are imaginary lines drawn parallel to equator in east west direction. ஈக்குவேட்டர் இது நடுவுல பாஸ் ஆகுற ஒரு இமேஜினரி லைன் தான் வந்து ஈக்குவேட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேட்டருக்கு பேரலா மேலையும் கீழையும் வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்ல வரைகிற லைன்ஸ் தான் latitudes அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஈக்குவேட்டர் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு லாட்டிடியூட் தான். ஆனா அதோட டிகிரி என்ன அப்படின்னா 0 டிகிரி லாட்டிடியூட நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவேட்டரை வந்து ரெண்டா நம்மளோட குளோப், நம்மளோட அர்த்தை வந்து ரெண்டா பிரிக்குது. நார்த் ஹெமிஸ்பியர், சவுத் ஹெமிஸ்பியரா பிரிக்கிற ஒரு லாட்டிடியூட்னல் 0 டிகிரி லைன் தான் ஈக்குவேட்டர். ஓகேவா, அடுத்தது இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். each degree of latitude equals to எத்தனை கிலோமீட்டர்ஸ் on earth surface? 111 kilometers. that is இந்த மாதிரி வந்து குளோப் இருக்கு.
இது ரெண்டுமே என்னது latitude. ஸோ ரெண்டு latitudeக்கு நடுவுல எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? 111, that is 111 kilometers distance இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. that is sorry, ஒரு டிகிரிக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டிகிரி, இது ஒரு டிகிரி, இது ஒரு டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 111 kilometers. சரியா? The length of latitudinal lines decrease from equator to poles. That is, இந்த மாதிரி latitudinal lines ஓட length ஈக்குவேட்டர்ல பெரிய லைனா இருக்கும். மேல மேல போக போக இந்த லைனோட லென்த் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். அதே மாதிரி கீழே போக போக லைனோட லென்த் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஈக்குவேட்டர் இஸ் லாங்கஸ்ட் லைன் ஆஃப் latitude. ஸோ வந்து இந்த ஈக்குவேட்டரோட பேர் என்ன அப்படின்னா கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா latitudeலயே பாத்தீங்கன்னா லாங்கஸ்ட் லைன் வந்து ஈக்குவேட்டருக்கு தான் இருக்கு. ஓகே, சோ கிரேட் சர்க்கிள் எதை சொல்லுவோம்? ஈக்குவேட்டரை கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது எத்தனை டோட்டல் latitudes இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 89 latitudes நார்த் ஆஃப் ஈக்குவேட்டர்ல இருக்கு. ஸோ நார்த்தன் சைட்ல பாத்தீங்கன்னா 89 லைன்ஸ் இருக்கு, சதர்ன் சைட்லயும் 89 லைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டோட்டலி எத்தனை latitudes இருக்கு? 181, இன்க்ளூடிங் இந்த போல் ரீஜனை இன்க்ளூட் பண்ணோம்னா 181 latitudes இருக்கு. ஓகே, சோ latitudes நார்த் ஆஃப் ஈக்குவேட்டரை வந்து நார்தர்ன் latitude. ஸோ மேல இருக்கிறத நார்தர்ன் latitudes அப்படின்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறத சதர்ன் latitudes அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் latitudes. இந்த latitudesஓட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, latitudes helps in finding the location of the place. ஸோ ஈக்குவேட்டருக்கு நார்த்ல இருக்கா சவுத்ல இருக்கா தெரியறதுக்கு நம்மளுக்கு latitudes தெரியணும். ஓகே, அதுக்கப்புறமா வேற என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா, எந்த கிளைமேட் ஜோனுக்குள்ள அந்த ரீஜன் வருது அப்படின்னு நம்மளுக்கு latitudes மூலமா தான் தெரியும். ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல இருக்கா, இல்ல டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கா, இல்ல டெம்பரேட் ரீஜன்ல இருக்கா, இல்ல போலார் ரீஜன்ல இருக்கா, அந்த பர்டிகுலரான கண்ட்ரி எந்த ரீஜன்ல எந்த மாதிரியான கிளைமேட் இருக்கும் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு அப்படின்னு நம்மளுக்கு இந்த latitudes மூலமா தான் தெரியும். ஓகேவா? சோ இந்த மாதிரி இங்க இந்த பகுதியில இருக்குன்னா டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? ஈக்குவட்டோரியலா இருக்கும் அதோட கிளைமேட். கொஞ்சம் மேலனா டிராபிக்கல், அதுக்கும் மேலனா டெம்பரேட், அதுக்கும் மேலனா போலார் கிளைமேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? எதை வச்சு சொல்றோம்? இந்த latitudes வச்சுதான் சொல்றோம். ஓகே, சோ மேஜர் ஹீட் ஜோன்ஸ் வந்து டாரட், தட் இஸ் டெம்பரேச்சர் கொடுக்கிற டெம்பரேச்சர் தெரிய வைக்கிற ஜோன்ஸ் வந்து டாரட், டெம்பரேட், ஃப்ரிஜிட். ஓகே, சோ இந்த latitude வச்சுதான் நம்மளால இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், டாரட் கிளைமேட்டா, டெம்பரேட் கிளைமேட்டா, ஃப்ரிஜிட். ஃப்ரிஜிட்னா வந்து இந்த போலார் கிளைமேட் இருக்கு இல்லையா, அது ஐஸ் கிளைமேட். இந்த டெம்பரேட் கிளைமேட்னா யூரோப்ல இருக்கிற கிளைமேட் வந்து டெம்பரேட் கிளைமேட். டாரட்னா இந்த டிராபிக்கல், சப்டிராபிக்கல் இருக்கிற கிளைமேட் வந்து டாரட் கிளைமேட். ஓகேவா? சோ அந்த மாதிரி மேஜரான ஹீட் ஜோனை வந்து நம்ம இந்த latitude வச்சுதான் கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, the latitude of place decides the amount of sunlight and length of day. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ நம்ம எந்த latitudeல இருக்கோம்னு பார்த்துதான் எவ்வளோ சூரிய வெளிச்சம் வந்து நம்மளுக்கு படுது அப்படின்னு தெரியலாம். இந்த சன்லைட் வச்சுதான் நம்ம வந்து ஒரு நாள் வந்து எவ்வளவு பெருசா இருக்கும் எவ்வளவு சின்னதா இருக்கும் நம்மளுக்கு தெரிய வரும். சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ்ல கேட்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சாதான் உங்களால இது எழுத முடியும், பதில் சொல்ல முடியும். சரியா? latitude ஆஃப் அ பிளேஸ். சோ latitude எந்த latitudeல இருக்குன்னு வச்சுதான் நம்ம எவ்வளவு சூரிய வெளிச்சம் அது அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு கிடைக்குது, அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல எவ்வளவு நேரத்துக்கு காலை, தட் இஸ் டேயோட லென்த் எவ்வளவு இருக்கு, பகலோட எவ்வளவு நேரத்துக்கு பகல் இருக்கு, எவ்வளவு நேரத்துக்கு இரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, சோ கீ parallels ஆஃப் latitude. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் latitudes எல்லாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ஈக்குவேட்டர் 0 டிகிரி வந்து 0 டிகிரி latitude வந்து ஈக்குவேட்டர். அது வந்து எர்த்த ரெண்டா பிரிக்குது.
அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெமரைஸ் பண்ணியே ஆகணும். ஓகே. ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இது ஒரு லாட்டிடியூட், தட் இஸ் 23.5 டிகிரி நார்த் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்தியால பாஸ் ஆகுது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த லாட்டிடியூட் இந்தியால பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்தியால ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகுது. சோ இந்தியா இப்படி இருக்கு அப்படின்னா இங்க இந்த மாதிரி பாஸ் ஆகும். சோ இந்த எந்த லாட்டிடியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர். So which latitude passes through India? Tropic of Cancer. So 23.5 degree north. So Tropic of Cancer வந்து northern hemisphereல இருக்கு. So அதே வந்து Tropic of Capricorn அப்படின்னு சொல்லுவோம், 23.5 degree south. So இந்த மாதிரி பூமி இருக்கு அப்படின்னா இது வந்து ஈக்குவேட்டர், மேல இருக்கிற இந்த 23.5 டிகிரி நார்த் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கீழே அதே மாதிரி 23.5 டிகிரி சவுத்ல இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். சரியா? இருங்க, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஓகே, புரியுது? ஐ திங்க் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிக் சர்க்கிள் பாத்தீங்கன்னா மேல, ஓகே, தட் இஸ் 66.5 டிகிரி நார்த், தட் இஸ் ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேல இருக்கிறது 66.5 டிகிரி நார்த்த இது வந்து ஆர்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் அண்டார்டிக் சர்க்கிள் பாத்தீங்கன்னா கீழே, தட் இஸ் இங்க ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு கீழே 66.5 டிகிரி சவுத்ல இருக்கிறது அண்டார்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. 90 டிகிரி நார்த் மேல, 90 டிகிரி நார்த்ல இருக்கிறது நார்த் போல். இங்க கீழே 90 டிகிரி சவுத்ல இருக்கிறது, 90 டிகிரி சவுத்ல இருக்கிறது சவுத் போல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அதோட டிகிரியும் நம்மளுக்கு தெரியணும், அதோட லொகேஷனும் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு, 23.5 டிகிரி நார்த். 23.5 டிகிரி சவுத்ல கேப்ரிகான் இருக்கு. 66.5 டிகிரி நார்த்ல ஆர்டிக் சர்க்கிள், 66.5 டிகிரி சவுத்ல அண்டார்டிக் சர்க்கிள், 90 டிகிரி நார்த்ல நார்த் போல், 90 டிகிரி சவுத்ல சவுத் போல். ஓகே, இம்பார்ட்டன்டான போல்ஸ் இது. ஓகே. சோ இப்போ வந்து லாட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ் வச்சு நம்ம டைம் எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். சோ இது வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம படிச்சதே தான் திருப்பி திருப்பி வரும். சோ ஏரியா பிட்வீன், தட் இஸ் ஈக்குவேட்டருக்கு மேல இருக்கிறது வந்து ஈக்குவேட்டர்ல இருந்து நார்த் போல் வரைக்கும் இருக்கிற ஏரியா வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவேட்டர்ல இருந்து சவுத் போல் வரைக்கும் இருக்கிற ஏரியாவை சதர்ன் ஹெமிஸ்பியர் சொல்லுவோம். நம்ம எதுக்காக இந்த லாங்கிடியூட் அண்ட் லாட்டிடியூட் படிக்கிறோம் அப்படின்னா லொகேஷன், ஏதோ ஒரு கண்ட்ரியோட லொகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். ஓகே. சோ இந்தியா பாத்தீங்கன்னா லாட்டிடியூட பேஸ் பண்ணி இந்தியா என்டையரா எங்க இருக்கு? நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு, மேலதான் இருக்கு ஈக்குவேட்டருக்கு. சரியா? இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஆஃப் லாட்டிடியூட் இப்போதான் நம்ம பார்த்தோம். அதோட சின்ன இது என்ன டில்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 23.5 டிகிரி, தட் இஸ் அர்த்தோட ஆக்சஸ் வந்து ஒரு டில்ட்ல இருக்கு. அந்த டில்ட் ஆங்கிள் வந்து 23.5 டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனாலதான் வந்து நிறைய காசிங் டிஃப்ரெண்ட் சன்லைட் ஆங்கிள்ஸ் ஆன் வேரியஸ் பார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டில்ட்டா இருக்கிறதுனாலதான் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல, டிஃப்ரெண்ட் இடங்கள்ல வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் சன்லைட், சூரிய ஒளிச்சம் வந்து படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த டில்ட், அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, படுவம் இல்ல, அந்த மாதிரியான ஒரு ஷேப் இல்ல அப்படின்னா நிறைய இடத்துல வந்து ஒரே மாதிரியான சன்லைட் படும். சரியா? இந்த டில்ட் இருக்கிறதுனாலதான் சூரிய வெளிச்சம் வந்து மாறி, தட் இஸ் டிஃப்ரெண்டா படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. தேர்ஃபோர் சர்டன் லாட்டிடியூட் கெயின் ஸ்பெஷல் கிளைமேட்டிக் சிக்னிபிகன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு டில்ட் அப்படின்னா என்னன்னு தெரியுது இல்லையா? ஓகே. அந்த ஷேப்ல இருக்கிற டில்ட் என்னன்னு சொல்லுவோம் தமிழ்ல? கேன் எனிபடி ஹெல்ப் மீ?
சாய்வு மேம். டில்ட் சாய்வு. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஆல்ரைட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் டிஃப்ரெண்ட் ஏரியால டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் சன்லைட் படுது அப்படின்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் லைன்ஸ் ஆஃப் லாட்டிடியூட் பார்த்துட்டோம். ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஆர்டிக் சர்க்கிள், அண்டார்டிக் சர்க்கிள், நார்த் போல், சவுத் போல், இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இந்த 0ல இருந்து 23.5 டிகிரி நார்த் அண்ட் சவுத்த லோ லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் நார்த் அண்ட் சவுத். சரியா? ஸோ 23.5 டிகிரில இருந்து 66.5 டிகிரி நார்த் அண்ட் சவுத்த மிடில் லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 66.5 டிகிரில இருந்து 90 டிகிரி நார்த் அண்ட் சவுத்த ஹை லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு சில ஏரியால வந்து லோ லாட்டிடியூட்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லணும்னா தட் இஸ் இந்த பகுதியில இருக்கிற ஏரியாஸ் அது. ஓகே, ஸோ பூமி இப்படி இருக்கு அப்படின்னா இது ஈக்குவேட்டர். இங்க வந்து 23.5 டிகிரி நார்த் இருக்கும். இது வந்து 23.5 டிகிரி சவுத் இருக்கும். சாரி, ஹாஃப் போல்ல. இது வந்து 66.5 டிகிரி நார்த். அதே மாதிரி இங்க 66.5 டிகிரி சவுத். இது வந்து 90 டிகிரி நார்த். இது வந்து 90 டிகிரி சவுத். ஓகே, ஸோ அப்போ இது இதுவும் இதுவும் இது ரெண்டுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லோ லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி இதுவும் இதுவும் இந்த இந்த ரெண்டு இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மிடில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி இதுவும் சாரி ஒன்ஸ் இதுவும் இது ரெண்டுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹை ஹை லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுது நம்புறேன். ஓகே, அடுத்தது ஹீட் ஜோன் ஆஃப் எர்த். தட் இஸ் ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் எர்த். இது வந்து நம்மளுக்கு தெரியணும், இம்பார்ட்டன்ட். ஓகே, the sun's rays are not equal everywhere. They fall vertically near equator and slanting near the poles. ஸோ ஈக்குவேட்டர் வந்து இந்த மாதிரி நடுவுல இருக்கும் இல்லையா? ஸோ சூரிய ஒளிச்சம் பாத்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஈக்குவேட்டர் மேல வந்து படும். ஓகே, ஆனா இந்த போல்ஸ் கிட்ட மேலேயும் கீழேயும் வந்து சன்லைட் வந்து ஸ்லாண்டிங்கா படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரொம்ப ஸ்லாண்டிங். நான் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா வந்து படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ சூரிய ஒளிச்சம் பாத்தீங்கன்னா புல் அர்த்ல வந்து ஒரே மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த சூரியனோட ஒளிச்சத்தை பேஸ் பண்ணி வந்து ஹீட் ஜோன்ஸ் நம்மளால டிவைட் பண்ண முடியும். சோ அக்கார்டிங் டு த அமௌண்ட் ஆஃப் சன்லைட், எவ்வளோ சன்லைட் வந்து அர்த் மேல படுதோ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம ஹீட் ஜோனை 3ஆ பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூடான மண்டலம். ஓகே, ரொம்ப சூடான மண்டலம். சோ திஸ் ரீஜன் பிட்வீன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் நார்த் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் சவுத், இந்த ரீஜனை வந்து டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் இந்த மாதிரி எர்த் இருக்கு. இது ஈக்குவேட்டர். இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர். இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். இந்த ரீஜனை இந்த ஃபுல் ரீஜனை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ the sun's rays fall vertically here. that is டைரக்டா இந்த மாதிரி படுது சூரிய வெளிச்சம். அதனால டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? ரொம்ப ஹையா இருக்கு, மிக அதிகமா இருக்கு வெப்பநிலை. இந்த ஜோனை வந்து டாரிட் ஜோன், ஹாட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா டெம்பரேட் ஜோன். இந்த ரீஜன் எப்படி இருக்குன்னா லைஸ் பிட்வீன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ஆர்டிக் சர்க்கிள் இன் த நார்த், ட்ராபிக்கல் கேப்ரிகான், அண்டார்டிக் சர்க்கிள் இன் த சவுத். தட் இஸ் இந்த மாதிரி இருக்குன்னா இது ஈக்குவேட்டர், இது ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஓகே, சோ இந்த பகுதி ஒன் செகண்ட், இன்னும் கொஞ்சம் பெருசா வரையலாம். இது ஈக்குவேட்டர், இது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ட்ராபிக் ஆஃப் கேன்சர். இது வந்து ஆர்டிக் சர்க்கிள், இது அண்டார்டிக் சர்க்கிள். ஓகே, சோ இது எங்க இருக்கு அப்படின்னா இது ஈக்குவேட்டர், இது ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், இந்த ஆர்டிக் சர்க்கிள், இது வந்து அண்டார்டிக் சர்க்கிள். இது ஸோ அப்போ இந்த ரீஜன் ஃபுல்லா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல இருந்து அண்டார்டிக் சர்க்கிள்க்கும், ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து
ஆர்டிக் சர்க்கிள்க்கும் நடுவுல இருக்கிற இந்த 2 ரீஜனை வந்து என்னன்னு சொல்லுவோம்? டெம்பரேட் ரீஜன். ஓகே, டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ஸோ டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து ஆர்டிக் சர்க்கிள் நார்த்லயும், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல இருந்து அண்டார்டிக் சர்க்கிள் சவுத்லயும் இருக்கிற ரீஜனை டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து சூரிய வெளிச்சம் வந்து ஸ்லாண்டிங்கா படும், அதனால டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? மாடரேட்டா இருக்கு. ஸோ அதனால இந்த ஜோனை வந்து டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது வந்து ஃப்ரிட்ஜிட் ஜோன், ரொம்ப குளிர், ரொம்ப கோல்டான இடம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு போல்ஸ் வரும். இங்க வந்து சவுத் போலு திருப்பி வரையலாம், எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இந்த ஈக்குவேட்டர், இது டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஆர்டிக் சர்க்கிள், அண்டார்டிக் சர்க்கிள், இது போல், நார்த் போல், இது சவுத் போல். ஓகே, ஸோ இதுதான் ஈக்குவேட்டர். ஸோ லைஸ் பிட்வீன் ஆர்டிக் சர்க்கிள் அண்ட் நார்த் போல், தட் இஸ் இந்த பகுதி ஆர்டிக் சர்க்கிள்ல இருந்து நார்த் போல் வரைக்கும் இங்க இருக்கு. மேல மேல வரைக்கும், சரியா? ஓகே, கீழே இருக்கிற இது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், இது அண்டார்டிக் சர்க்கிள், இது வந்து ஆர்டிக் சர்க்கிள், இது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர். ஸோ அண்டார்டிக்ல இருந்து போல் வரைக்கும் இந்த ரீஜன் ஃபுல்லாவே என்னது? இந்த 2 ரீஜன் ஃபுல்லாவே என்னது? ஃப்ரிட்ஜிட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கேயும் வெரி ஸ்லாண்டிங்கா வந்து சன்லைட், சூரிய வெளிச்சம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லாண்டிங்கா படும், அதனால இந்த பகுதியெல்லாம் ரொம்ப கோல்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து ஃப்ரிட்ஜிட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து தமிழ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லாட்டிடியூட தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க, லாங்கிடியூட தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க, ஈக்குவேட்டர், டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஓகே, ஸோ இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து லாங்கிடியூட்ஸ். நாளைக்கு வந்து நம்ம லாங்கிடியூட்ஸை பத்தி பார்ப்போம். லாங்கிடியூட்ஸ் இது வந்து 50, இன்னும் 8 பேஜ் தான் இருக்கு ஃபுல் ஜியாகிரபியும் முடிக்கிறதுக்காக. ஓகே, நாளைக்கு வந்து நம்ம இந்த லாங்கிடியூட்ஸ் அண்ட் இந்த சாப்டர் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் 6th எக்கானமியும் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, அதுல ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்கு. ஸோ நாளைக்கு பாத்தீங்கன்னா ஜியாகிரபியும் முடிஞ்சிடும், எக்கனாமிக்ஸும் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ ரொம்ப இப்போ இது இங்க ஏன் நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா, இது அப்படியே புது டாபிக். நான் ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா நடுவுல ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும், அதனால இங்கே நான் ஸ்டாப் பண்றேன். நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரே நிமிஷம். ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? மேம் நோட்ஸ்ல வந்து லாங்கிடியூட் வந்து அட்சரேகை தீர்க்கரேகை தமிழ்ல மென்ஷன் பண்ணும்போது அகலங்கள் என்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்க தமிழ்லயா? ஓகே, என்ன சேஞ்சஸ் இருக்கு அதுல? அட்சரேகை மேம், ஆக்சுவலா லாங்கிடியூடினல் அட்சரேகை தீர்க்கரேகைன்னு சொல்லுவோம். ஓ, ஓகே ஓகே ஃபைன், நான் செக் பண்றேமா அது. ஓகே, செக் ஓகே பண்ணிட்டு அதை மேம். கரெக்ட் பண்ணி போடுறேன். சோ தமிழ் ஓகே. மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னோட லிமிட்டேஷன் அது எனக்கு தெரியாது, ரொம்ப டீடைல்டா எனக்கு அது புரியாது, அதனால தயவு செஞ்சு பி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி எரர்ஸ் வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து அனாலிஸ் பண்ணி எரர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது என்னோட லிமிட்டேஷன். எனக்கு யாரும் வந்து தமிழ் கைட் எக்ஸ்பர்ட்ஸா யாருமே இல்லை. இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க மாதிரி இருக்காங்க. ஸோ கைண்ட்லி டூ அ ஸ்மால் சேஞ்சஸ், அதுல இருக்கிற சேஞ்சஸ் எனக்கு சொல்லுங்க, ஸோ தட் நான் அங்க போய் செக் பண்ணி உங்களுக்கு நோட்ஸ்ல அப்டேட் பண்றேன். சரியா? ஸோ ஒரு நிமிஷம், ஜஸ்ட் மினிட்.